ஏய் ஏன் நிறுத்திட்ட? எடு. ஏய் ஏன் வண்டி சத்தம் அது? அதுக்கு என்ன இப்போ? சித்தப்போ வந்திருக்காரு, அதில் தாண்டி வீட்டு சாவி இருக்கு. ஏய் சித்தப்பா சித்தப்பா யோ சித்தப்பா 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 யோ சித்தப்பா யோ நிலியா. ஏய் என்னாச்சு? நொன்னாச்சு. கத்துன்னு கத்துறேன், காதுல வாங்காம போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலைவிதி. என்கிட்ட நீ மாட்டிக்கணும்னு இருக்கு, அதுவும் தலைவிதி. அது யாரால மாத்த முடியும்? வாயை மூட்டு போய் கழுத்தை திருக்கிடுவேன். வா. என்ன ராதா, எதுவும் பிரச்சனையா? ஓவரா புகை வருது, அதான் என்னான்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்பவுமே வண்டி நல்ல கண்டிஷன்ல வச்சிருப்பியே, செட்டில் விட வேண்டியதானே? கையில பணம் இல்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு கிடக்குற. சரி டீ சாப்பிடலாமா? வா, நீ வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா போலாம். என்னாச்சு? சீக்கிரம் வா போலாம். எப்பவுமே பிளான் பண்ணி தானே பணத்தை சேர்த்து வைப்ப, காசுக்கு என்னாச்சு? அதெல்லாம் கேட்காத, விடு. இல்லையே, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. உன்கிட்ட காசு இல்லைன்னா உங்க அம்மா தரமாட்டாங்களா? தரமாட்டாங்க. யார்கிட்ட கதை ஓடுற? ஈஸ்வரக்கா பெத்த பொண்ணுக்கு காசு கொடுக்காதா? என்னதான் மகளே இல்லைன்னு வாரத்துக்கு 100 தடவை சொல்லிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? சொல்லேண்டி, பணத்தை என்ன பண்ண? வெற்றியை பெயில் எடுத்தோம்ல, அது இந்த பணம். அடிப்பாவி, வண்டிக்கு சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து செலவு பண்ண. பின்ன என்கிட்ட வேற எந்த பணம் இருந்துச்சு? கோர்ட்டு செலவு, ஜாமீன் அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு 10-12 ஆயிருக்கும். அப்படி பார்த்தாலும் மிச்சம் இருந்திருக்குமே. அவன் ஆஸ்பத்திரியில சேர்த்தது யாரு? அவன் பாட்டுக்கு அந்த அபிக்கு தாலி கட்டுறேன்னு பரபரப்பா ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பி போயிட்டான். நான் தானே பில்லை கட்டிட்டு வந்தேன். இதுல உனக்கு என்னடி கிடைக்குது? வெற்றி என்னதான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. எதுக்கடி இப்படி பண்ற? அம்மாவும் இதே தான் சொல்றாங்க, ஊரும் இதே தான் சொல்லுது. ஆனா மனசுதான் அதை கேட்க மாட்டேங்குது. அவன் என்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கமா பேசினாலும் அவன் முகத்தை நினைச்ச செகண்ட்ல உள்ள 1000 பூ பூக்குதுரி. என்ன பண்ண சொல்ற? நீ கொடு. எவ்வளோண்ணா? 20 ரூபாமா? வழக்கமா டீ குடிச்சா என்ன காசு கொடுக்க விட மாட்டேன். இன்னைக்கு டீ குடிக்க கூட காசு இல்லைல்ல? சரி வா போலாம். என்ன தெரியுது? என் ஆட்டோ எங்கடி? ஆட்டோ காணோண்டி. இங்க தாண்டி இருந்துச்சு, ஆட்டோ காணோண்டி. ஏய் ராதா, என்னடி? வண்டிக்கு டியூ கட்டினியா? இல்லடி. எத்தனை டியூ? 2. எப்படி ஒரு டியூ கட்டாலும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான், 2 டியூ கட்டாம வச்சிருக்கீங்க? போன மாசம் நானே நேர்ல போய் பேசினேன். 30 நாள் தவணை கேட்டிருந்தேன். இந்த மாசம் இன்னைக்கு தான் கடைசி தேதி. நானா போய் பேசலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள தூக்கிட்டான். ஏய் லேட் பண்ண கூடாதுடி, வா போய் பேசுவோம். இல்லைன்னா வண்டி ஏலத்துல விட்டுடுவாண்டி. பாடுபட்டு சேர்த்து பண்ணலாம், வேஸ்டா போயிடும்டி. வாடி சீக்கிரம். ஜெய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? துணியை கொண்டு வந்து போடுற. சாரி பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருக்க? மொபைல குப்புற போட்டு என்ன ஜோசியமா பாப்பாங்க, மொபைல சரி பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ மெக்கானிக்கலா இல்ல எலக்ட்ரானிக்ஸா? தைரியமா மொபைல ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்க? தெருமுக்குல மொபைல் ரிப்பேர் பண்றான்ல ஒரு தம்பி, அவன் 8வது தான் படிச்சிருக்கான். அவனுக்கு வருது இல்ல, அப்ப எனக்கும் வரும். அவனுக்குலாம் ட்ரைனிங் இருக்கு தம்பி, உனக்கு அது இல்ல. ஓவரா போனை நோண்டி ஏதாவது பண்ண போற பாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூட்டு போ.
போச்சா சோழமுத்தா போச்சா? ஏய் வாய மூடு. ஐயோ ஐயோ எல்லாம் உண்டாலதான். நீ வாய் வச்சதனால தாண்டி என் போன் போச்சு. அப்பப்பா இல்லாட்டி இவர் அப்படியே ரிப்பேர் பண்ணி கிழிச்சிருவாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்சு வேற. நான் வேணா என்ன ஏதுன்னு பாக்கட்டுமா? நீங்க ஒரு நொண்ணும் பார்க்க வேணாம். அப்படியே பார்த்து தள்ளிட போற. ஏய் போடி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சேன். எனக்கு என் சாரி எல்லாம் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். ஏன் உன் கை என்ன புட்டுக்குச்சா? உன் ட்ரெஸ் எல்லாம் சின்னது தானே, அதை ஈஸியா மடிச்சிடலாம். என் சாரி பாரு, காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சுருக்கம்லாம் ஜாஸ்தியா இருக்கும், மடிக்கிறது கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். உன் ட்ரெஸ்ஸை பாரு, எவ்வளவு அழகா நீட்டா வச்சிருக்கேன் பாரு. ப்ளீஸ். குடிச்சு தொலைறேன். தேங்க்யூ புருஷ். அந்த எட்ஜை பிடிக்கணும். இது பிடி. இரு இரு இரு. இப்போ இது பிடி. எவ்வளோ நேரம்? இரு புடி, ஒழுங்கா புடி. இப்போ இது இப்படி பிடிச்சி இது பிடி. இப்போ இத எவ்வளவு நேரம்? பைத்தியம் பைத்தியம், எதுக்கடி வந்து முட்டுன? தெரியாம முட்டிடுச்சு, அதுக்கு எதுக்கு கோவப்படுற? நீ ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல பே. ஆமா பிசாஸ். மூஞ்ச பாரு, ஆளும் மண்டையும். ஏய் வாடி. வணக்கம் சேட்டு. நமஸ்காரம். என்ன ராதா? சேட்டு, எவ்வளவு நாளா உன்கிட்ட வரவு செலவு கணக்கு வச்சிருந்தேன். இப்படி சொல்லாம கொல்லாம வண்டியை தூக்கிட்டியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? இங்க பாருமா, நியாயத்தை பத்தி நீ பேசாதே. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்காவது நான் டியூவை தாண்டி தவணை கொடுத்துருக்கேனா? நான் தான் தந்துடுறேன்னு சொல்றேன்ல. தரல. ஒரு நாளா 2 நாளா 30 நாள் நான் தவணை கொடுத்தேன், நீ கட்டல. எனக்கு வேற வழி கிடையாது. வண்டியை ஆக்சுவலா விடுவேன், நீ வேணா கேட்டு எடுத்துக்கோ. சேட்டு, தனி பொண்ணு ஆட்டோ ஓட்டி பொழைக்கிறா, அவ பொழப்புல எப்படி மண்ணை வாரி போடுறியே? இப்படி ஒவ்வொரு தடவை பார்த்தா ஏன் பொழப்புல மண்ணு விழுந்துருமே. ஒரு தவணை கொடுத்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு ஆக்சுவலா வரும், அப்ப வந்து பாரு. இப்ப கிளம்புங்க. சேட்டு, என் பொழப்பே இதுலதான் இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் இறக்கம் காட்டேன், நாளைக்கு உன் பணம் ரெடி பண்ணி கட்டிடுறேன். இங்க பாருமா, கொடுக்க வேண்டிய டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. கிளம்பு கிளம்புன்னு சொல்றல. போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளவா? வாடி. பொழப்பே போக போகுது பாரதி. இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ரொம்ப யோசிக்காத ராதா. இருந்த படத்தால யாருக்கா செலவு பண்ண? வெற்றி எனக்கு தானே. அவர்கிட்டே பணம் கேளு, கண்டிப்பா அண்ணன் கொடுப்பாரு. தப்பா நினைக்க மாட்டானா? செலவழிச்ச பணம் தானே கேட்குற, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஃபோன் பண்ணி அண்ணன் கிட்ட கேளு. கேளு ராதா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பாரதி. வெற்றி என்ன போனா? அப்படி வரவே வராதே. அண்ணன் ஏன் இப்படி பண்ணுது? உடனே பணத்தை கொண்டு போய் சேடுக்கல்ல கொடுத்தா கூட அவன் விட்டுடுவான். கையில பணம் நம்ம பேசினால்தான் அவன் நம்மளை துரத்துனான். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணும் ராதா. எங்க போவேன், யார்கிட்ட கேட்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியல பாரதி. ஒரு ஐடியா இருக்குது, நீ தப்பா நினைக்காட்டினா நான் சொல்றேன். சொல்லு. வெற்றி என்ன மெயில் எடுக்கும்போது ஹெல்ப் பண்ணார்ல ஒரு வக்கீல் சார், அபியோட முறை பையன். ஆமா, தர்ஷன் சார். அவர் ரொம்ப நல்ல மனுஷராதான். இந்த ஆட்டோ மீக்கிற அளவுக்கு மட்டும் அவர்கிட்ட கடனா கேட்டுப்பாரு, அவர் நிச்சயம் தருவார் நினைக்கிறேன். அவர்கிட்டயா? போன தடவை அபி சொல்லாமே நீ கூப்பிட்டனே ஓடி வந்தார் பாத்தியா? நிச்சயம் அவர் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ கேட்டு பாரு. எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு பாரதி. வேற வழி இல்லடா. உடனடியே பணத்துக்கு எங்க போவேன்? உங்க அம்மா கையில எவ்வளவு காசு இருக்குமா? வச்சிருக்காது. அது வச்சிருக்கிறது எல்லாமே சீட்டு பணம், ஊராரு வீட்டு பணம். அதுல கைய வைக்கவே விடாது. அப்ப அவர்கிட்ட கேட்கற மட்டும் தான் ஒரே வழி. யோசிக்காத ராதா. ஆட்டோ கைவிட்டு போயிடுச்சுன்னு வை, உங்க அம்மா எப்படியும் சோறு போட்டுரும். ஆனா குடும்பம் இன்னும் நொடிஞ்சு போயிடும். உங்க அம்மாக்கு சுமையா உங்க அப்பா இருக்கிறது போதாதா? நீயும் போய் நிக்க போறியா? யோசிச்சு பாருடி. வேற வழியே இல்லல.
இல்ல ராதா, நீ உடனே தர்ஷன் சார் கால் பண்ண. சச்சா இல்லடி, ஃபோன் பண்ணிலாம் பணம் கேட்டா நல்லா இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம நேர்ல தான் போகணும். அவர் வீடு உனக்கு தெரியுமா? ஆ நல்லா தெரியும். ஒரு தடவை நம்ம ஆட்டோல அவரை டிராப் பண்ணியிருக்கேன். அப்ப நீ உடனே கிளம்பு. அவர்கிட்ட ஒரு நிலைமை எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுன்னு சொல்லு. இல்லைன்னா வச்சுக்க, சீட்டு போட்டு மொத்தமா தரேன்னு சொல்லு. எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்துடுடி, தயங்காத. இல்லைன்னா உன் பொழப்பு தெருவில் தாண்டி நிற்கும். சரிடி, நான் போய் கேட்குறேன். நீ வா. வா. சரி போலாம், நான் போறேன். பசி வைத்த குறையிறப்பதான் இவனுக்கு சமோசாலாம் வச்சுட்டு போவானுங்க. அம்மா நிச்சயமா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு போயிருக்கோம். என்னப்பா ரொம்ப பசிக்குதா? இந்த அம்மா ஏன் எப்படி இருக்கு? எப்பவும் வீட்டுல பிடி சாதமாச்சு இருக்கணும், அப்பதான் பசியோட வரவங்க சாப்பிட முடியும்னு சொல்லும். இன்னைக்கு என்னடா தொடச்சு வச்சுட்டு போயிருக்கு. அது அவங்க வீட்ல இருக்கும்போது. இப்ப அவங்க ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. புருஷ், அதுல மிச்சம் இருந்துச்சு, இப்பதான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சேன். எல்லா மிச்சரையுமா? ஏன்டி மிச்சர் சாப்பிட்டே வளர்ந்துருக்கியாடி நீ? சரி, பசிச்சா சொல்லு, நான் டீ போட்டு தரேன். கொஞ்ச நேரத்துல சமைக்கும் போது உனக்கும் சேர்த்து சமைச்சிடுறேன். யாரு? நானு. நீ சமைச்சதை சாப்பிடுவேன். ஓ, பசிச்சா புளி பச்சை மிளகாய கூட சாப்பிடுமா? அது நீ பேப்பர்ல பார்த்த புளியா இருக்கும். இது நெஜ புளி. கறியை தவிர வேற எதையும் திங்காது. என்ன 10 நாள் ஆனாலும் ஒரு பருக்க உன் கையால சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, your stomach, your wish. Who am I to talk? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இருக்கிற காயெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும். நீ கிளம்பு. இங்கிலீஷ் பொறுக்கிக்க. ஏய் எரும மாடு, சாப்பிடுற பொருளை தட்டி விட்டுட்டு போற. என்ன பசி வைத்த கொடைதா? இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் சமையல் ரெடி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், தேவையும் இல்லை. ஓஹோ, அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் சமைச்சிருவேன். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நானே சமைச்சுப்பேன். ஓஹோ, அவ்வளோ வைரோக்கியமா? சமைங்க சமைங்க, அதுக்குள்ள நான் எப்படியும் முடிச்சிருவேன். அவ்வளோ நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதை பாரு, அந்த பக்கம் நீ யூஸ் பண்ணிக்க, இந்த பக்கம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, பக்கத்துல நின்னு சமைச்சிட்டு கை பட்டுச்சு கால் பட்டுச்சுன்னா சொல்லக்கூடாது. சொல்லி ஏய், அதெல்லாம் ஒன்றும் படாதடி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ உன் வேலையை பாரு. ஏய், என்னடி அரிசியவே காணோம்? நல்லா பாரு, அங்க 1/2 டம்ளர் அரிசி இருக்குல்ல, உனக்கு தாராளமா ஒரு வேளைக்கு அது போதும். ஏண்டி என்ன இப்படி வலிச்சு எடுக்க சொல்றியா? வேற வழி, உனக்கு தான் இப்ப பசிக்குதுல்ல, எடு. ஏய் இரு 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 இரு. அரிசி டப்பா எம்டியா இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற லட்சுமி வெளியே போயிடும், அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே எம்டியா இருக்க கூடாது, கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோ. அது உங்க அம்மாவோட மூட நம்பிக்கை.
எங்க அம்மாலாம் அப்படி பண்ணாது. ஏய் பைத்தியம், நான் அம்மான்னு சொன்னதே நம்ம அம்மாவை தான். தேவையில்லாம பல்பு வாங்காம எடுத்து வச்சு சமைக்கிற வழியை பாரு. ஓ, ரைஸ் வித் புரோட்டீனா? நீ உன் சமையல பாக்குறியா நீ? அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓவரா பேசிக்கிட்டு. ஆ. வாவ், பெர்ஃபெக்ட். கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறியா? தேவையில்ல, அது எப்படி நல்லா இருக்காது. உன்னை விட நான் நல்லாவே சமைப்பேன். ஓ, சரி, வேற ஏதாவது காய்கறி வச்சிருக்கியா? அங்க முருங்காயும் கத்திரிக்காயும் இருக்கு, வேணா எடுத்துக்கோ. நல்ல வேலைக்கு அதையாச்சும் திங்காம வச்சிருக்கே, நல்லது. இல்லன்னா பச்சை அதையும் தனியா தின்னு தொலைஞ்சிருப்பேன். குக் வித் கோமாளியை பார்த்திருக்கேன், இங்க தான் குக் வித் ரவுடியை பார்க்கறேன். ஏய், கொண்டு வண்டி ஒன்று. எஸ்கேப். ராதா, என்ன இது இங்கே நின்னுட்டீங்க? அது நான் உங்களை ஆபீஸ்க்கு வந்துட்டா நான் வேற தர்ஷன் இல்ல, அதே தர்ஷன் தான். உள்ள வாங்க. சொல்லுங்க ராதா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. அது வந்து என் ஆட்டோவை நான் ஃபைனான்ஸ்ல தான் சார் எடுத்தேன். ரெகுலரா தவணை கட்டிட்டு இருந்தேன். இந்த தடவை நிறைய செலவாயிடுச்சு. வெற்றிய பெயில் எடுத்தது, மற்ற செலவு, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எஸ், புரியுது, சொல்லுங்க. இல்ல, 2 நாள்ல சீட்டு பணம் எடுத்து தவணை கட்டிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த சேட்டு ஆட்டோவை தூக்கிட்டா சார். எத்தனை தவணை கட்டணும்? 2 தவணை தான் சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்கு அந்த சேட்டு ஆட்டோவை ஏலத்துல விட போறேன்னு சொல்லிட்டான். ஆட்டோ தான் சார் எனக்கு வாழ்க்கை, ஆட்டோ தான் எனக்கு எல்லாமே. அதுவும் என்னை விட்டு போயிருச்சுன்னா எனக்கு கால் உடைஞ்ச மாதிரி ஆயிரும் சார். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சேட்டுக்கிட்ட ஏதாவது பேசி. இல்ல, அதுல எதுவும் பலன் இருக்குமான்னு எனக்கு தெரியல ராதா. ஏன்னா இது அவங்களோட தொழில் தருமம். அவங்க ஆட்டோவை தூக்குறப்ப கைங்களுமா பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, என்ன எதுன்னு கேட்கலாம். தூக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, என்ன பண்ண முடியும்னு எனக்கு புரியல. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல சார். கடைசியா நான் நம்பிக்கையா உங்களை தேடிதான் வந்திருக்கேன். சரி சார், நடக்கிறது நடக்கட்டும். நான் கிளம்புறேன் சார். இல்ல ராதா, நான் என்ன சொல்ல வரேன்னா. போதும் சார், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னா நம்ம தலையெழுத்து அவ்வளவுதானே போக முடியும் சார். வரேன் சார். பரவாயில்லையே, நிறைய வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்க போலயே. என்னமோ உனக்கு மட்டும்தான் சமைக்க தெரியற மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை விட எப்படி சமைக்கிறதுல பட்டை கிளப்புறேன்னு பார். ஓ, பாத்துடலாம்.
ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கேப்பா. ஆமா, இங்க குக்கிங் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பெரிய ஜட்ஜு, மார்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலையை பார்த்துட்டு போடி. என் வேலை தான் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ற? பெரிய பெருநாள். தலை இழுத்துறா.